இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல இருக்கக்கூடிய 11th சம். கொஷின் பாருங்கள். எ போட் டேக்ஸ் 1.6 hours longer to go 36 kilometers up a river than down the river. ஒரு போட் வந்து அப் எ ரிவர் போகும்போது எப்படி போகும், டவுன் எ ரிவர், அதாவது அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம் வந்து செய்யலாம். இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, கீழே நிற்கி வந்துட்டுருக்கு, போட்டு வந்து மேலே நிற்கி போகுது அப்படின்னா போட்டு மேலே நிற்கி போகும்போது தண்ணி மேலேருந்து கீழே வருது இல்லையா. ஸோ போட்டு மேலே போகும்போது அந்த தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அதுக்கு மேலே கூடுதல் ஸ்பீடு கொடுத்தா மட்டும்தான் போட்டு மேலே போக முடியும். ஓகேவா. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியான ஸ்பீடாக இருக்கும், போட்டோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும்போது அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதே வந்து நம்ம டவுன் ஸ்ட்ரீம், இப்போ அப் ஸ்ட்ரீமில் மேலே போகிறதுனால, இதே டவுன் ஸ்ட்ரீம் போட்டு மேலேருந்து கீழே வருது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவில் தான் வரும். ஓகேவா. ஏன்னா தண்ணி என்ன ஸ்பீடில் இருக்குதோ அதே ஸ்பீடில் வந்துடும், அதை விட ஸ்பீடு அதிகரிக்கணுங்கிறது கிடையாது இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் படி தான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ரீமுக்கு வந்து நெகட்டிவ், டவுன் ஸ்ட்ரீமில் வரும்போது பாசிட்டிவ். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக எழுதிக்கலாம். டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு டைம் டி தான் கொடுத்துருக்காங்க, 1.6 ஹவர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 36 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கரண்ட் அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க, போட்டு கொடுக்கல. ஸ்பீட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 km/h கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் போட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ போட்டு வந்து மேலே போகுது அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது சொல்லுங்கள். டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி. ஓகேவா. ஸோ டைம் பொறுத்து எழுதும்போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா. இப்போ அப்ஸ்ட்ரீமில் என்ன இருக்குது, அப்ஸ்ட்ரீம். ஓகேவா. போட்டோட ஸ்பீடில் வந்து அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா T1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மாற போகிறது கிடையாது. பட் ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து எப்படி வரும்னு பாருங்கள். அப்ஸ்ட்ரீமில் போகணும் அப்படின்னா வாட்டர் கரண்ட் வந்து என்ன இருக்குது, 4 இருக்குது இல்லையா. 4. ஆனால் அதை விட எது தான் அதிகமாக இருக்கணும், போட்டோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கணும். ஓகேவா. ஸோ x - 4, நெகட்டிவ்னால -4. இதே டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டைம் T2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே சேம் தான், 36 இங்கே என்ன அப்படின்னா 4, அதே 4 தான். பட் அதை விட ஸ்பீடு வந்து கூட தான் செய்யும். யாருக்குமே வாட்டர் கரண்ட்டே 4 km வேகத்தில் வருது. அப்போ போட்டு வர நம்ம ஸ்பீடு கொடுத்து வரும்போது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஓகேவா. ஓகே. இப்போ x - 4 x + 4. இப்போ இது படி பார்க்கும்போது இப்போ ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த T1 T2க்கு. அந்த போட் வந்து 1.6 hours லாங்கராக எடுத்துக்குது அப்படின்னா, ஓகேவா. 1.6 hours லாங்கர்னால் கூடுதலாக எடுத்துக்கிறது. அதனால் ப்ளஸ் கோ டு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது சேம் தான், ரிவர் அப் எ ரிவர் தென் டவுன் த ரிவரை விட அப் எ ரிவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது. அப்போது டவுன் ஸ்ட்ரீம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து தான் அப் ஸ்ட்ரீம் போடணும். ஏன்னா அப் ஸ்ட்ரீமோடது வந்து எவ்வளோ டைம் ஆகுதுன்னா டவுன் ஸ்ட்ரீமை விட 1.6 hours அதிகமாக எடுத்துக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1.6 ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது 36/x + 4 = 36/x - 4. இது எழுதுறது வர உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் தப்பு இல்லாமல் எழுதிட்டிங்கன்னா இதுக்கடுத்து ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். அதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சிடலாம். இப்போ தான் உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியணும். ஒரு போட்டு ஸ்ட்ரீமில் போகும்போது எப்படி போகும், டவுன் ஸ்ட்ரீமில் வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறது, எதனுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா. ஓகே. இப்போ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள். 1.6 = 36/x - 4. இது வந்து இங்கே போகும்போது -36/x + 4ன்னு ஆயிரும். அப்போ
ப்ளஸ்ஸு சரியா. இப்போ இந்த 1.6 ஈக்குவல் டு இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது வந்து இங்கேருந்து போகும்போது மைனஸாக தானே போகுது. ஸோ 36 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 36 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. கொஞ்சம் கவனமாக செய்யணும். இப்போ இதை வந்து 16/10ன்னு எழுதுனா நமக்கு 1.6 தான். ஸோ 36x ப்ளஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 144 மைனஸ் 36x, இங்கே மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 144 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் 16ன்னு வரும். ஓகேவா. ஸோ 8/5. ஸோ 8/5 அப்படிங்கும்போது 36x மைனஸ் 36x கேன்சல். இது 288/x ஸ்கொயர்டு மைனஸ் 16. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 288 இன்ட்டு 5. ஓகேவா. இல்லை அப்படின்னா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த 288 கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால இதை நம்ம டிவைட் பண்ணிவிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 180 is 8, 36. ஸோ இங்கே 8 இருக்காது, இங்கே 36 தான் இருக்கும். 36 இன்ட்டு 5. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 is equal to 36 into 5, 180. So x square is equal to 180 plus 16. So x squared is equal to 196. So x is equal to root of 196. So x is equal to plus or minus என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 14 into 14. Yes, 196 இல்லையா. So 14. So the answer is speed of boat. அப்படிதானே. கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் தான் எழுதணும். போட் is equal to 14 km/h. அதான் ஸ்பீடு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட யூனிட் வந்து km/h. -14 எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது நெகட்டிவில் இருக்காது. எந்த ஸ்பீடுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ +14. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி போட் is equal to 14 km/h. ஸோ எப்படி தெரிஞ்சது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் வந்து 188 36 8 சார் 288 இதை டிவைட் பண்ணாமலே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் மல்டிப்ளிகேஷனில் கொஞ்சம் பெரிய நம்பராக வரும். கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஈஸியாகிடும். ஓகேவா. ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.